நம் அருகே வருகிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் வருகிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகே வருகிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். உயர் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். உயிர் காற்றின் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் வருகிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் வருகிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார்.
பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையும் உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். இளையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் வருகிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் வருகிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வாழ்கிறார். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும். நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும். நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவே ஆசீர்வதியும், ரட்சிக்கின்ற தெய்வமே ஆசீர்வதியும். இம்மானுவேலுவே ஆசீர்வதியும், கூட வருபவரே ஆசீர்வதியும். இம்மானுவேலுவே ஆசீர்வதியும், கூட வருபவரே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும்.
ஆசீர்வதியும். தூயாதி தூயவரே ஆசீர்வதியும், ராஜாதி ராஜாவே ஆசீர்வதியும். தூயாதி தூயவரே ஆசீர்வதியும், ராஜாதி ராஜாவே ஆசீர்வதியும். சாலோமின் ராஜாவே ஆசீர்வதியும், சாரோனின் ரோஜாவே ஆசீர்வதியும். சாலோமின் ராஜாவே ஆசீர்வதியும், சாரோனின் ரோஜாவே ஆசீர்வதியும். ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். நீதியின் ராஜாவே ஆசீர்வதியும், நிர்மல ராஜாவே ஆசீர்வதியும். நீதியின் ராஜாவே ஆசீர்வதியும், நிர்மல ராஜாவே ஆசீர்வதியும். தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும், சேனைகளின் ராஜாவே ஆசீர்வதியும். தாவீதின் ராஜாவே ஆசீர்வதியும், சேனைகளின் ராஜாவே ஆசீர்வதியும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவரே, எங்கள் தாயாம் தந்தையாம் இறைவா, எல்லாம் வல்லவரே, யாவே கடவுளே, படைப்பாற்றலினால் அனைத்தையும் மிக சிறப்பாக படைத்து எல்லாம் மிக நன்றாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டீரே. ஆண்டவரே, உமது மேலான கிருபைக்காக பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு கொடானகொடி நன்றி செலுத்துகின்றோம். உமது சாயலாக எங்களை படைத்ததற்காக, அதுவும் ஆணும் பெண்ணுமாக, உமது மறு பதிப்பாக ஆணும் பெண்ணுமாக தந்தை தாயாக குடும்பத்தை உருவாக்கி கொண்டு வருகின்ற படைப்பாற்றலுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது படைப்பாற்றலினால் எங்களது குடும்பங்கள், பிள்ளைகள், குழந்தைகள் எப்போதுமே அந்த படைப்பாற்றலை பலிய பெருக செய்து உமது வல்லமையை பறைசாற்ற நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களது மூதாதையர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்காக சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை கொடுத்து இந்த கட்டளைகளை கடைபிடிப்பவர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தந்தை மகன் தூயாவி வந்து குடிகொள்வோம், அவர்கள் அதிசயங்களை அற்புதங்களை காண்பார்கள் என்று வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை, பிள்ளைகள் உமது நியமங்களை வாழ்வாக்கி அதிசயங்களை அற்புதங்களை காண நீர் துணை இருப்பீராக. எங்களது மூதாதையர்கள் உமது கட்டளைகளை புறக்கணித்து அவர்கள் தங்களது கண்போன போக்கில் கால் போன போக்கில் வாழ்ந்தபோது நீரே இறை மகனாக இயேசுவாக மீட்பராக இந்த உலகத்திற்கு வந்து எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. கட்டளைகளை அளிக்க வரவில்லை, நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி உமது நியமங்களுக்கு பிரமாணிக்கமாக வாழ்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து உமது சித்தத்தை நிறைவேற்றி இந்த உலகத்தை தனது உடல் பொருள் ஆவியால் தியாக பலியினால் கல்வாரி பலியினால் புனிதமாக்கி பரிசுத்தமாக்கி எங்களை மீட்டெடுத்தாரே. இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துகின்றோம். இயேசப்பா, அதே மீட்பாற்றல் எங்களுக்குள் வைத்திருக்கின்றீர். அந்த மீட்பாற்றலினால் நாங்களும் எங்களது சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் தவறான பாதையில் செல்கின்ற போது அவர்களை மீட்டெடுத்து ஒரே ஆட்டிற்காக தேடி அலைந்து மீட்டெடுத்தீரை. அந்த மீட்பாற்றலை நாங்களும் பயன்படுத்தி எல்லோரும் உமது சாட்சிகளாக வாழுகின்ற பிள்ளைகளாக ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுக்கு மற்றொரு துணையாளரை அனுப்புகின்றேன், உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஆவியானவர் என்று சொல்லி தூய ஆவியானுடைய வல்லமையை எங்களுக்கு கொடுத்து அருளடையாளங்கள் வழியாக கொடுத்து ஆண்டவரே, எங்களது மூச்சு காற்று எங்களது சிந்தனை சொல் செயல்களால் ஆவியானவர் எங்களை இயக்கி வருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஆவியானவருடைய
ஞானம், புத்தி, அறிவு, தேர்ந்து தெளிதல், திடம், பக்தி, தெய்வ பயத்தை நாங்களும் பிள்ளைகளும் சகோதர சகோதரிகளும் வாழ்வாக்கி உம்மை மகிமைப்படுத்தி நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ளுகின்ற ஆற்றலை எங்களுக்கு தந்தருள்வீராக. ஆண்டவரே, ஏராளமான புனிதர் புனிதைகள், ஏராளமான ஆன்மாக்கள், மறைசாட்சிகள், வானதுதர்கள் வழியாக எங்களை நேர் நல்வழிப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து வருகின்ற உமது மேலான இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அதே பாதையில் நாங்களும் சென்று எங்களது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீர் கொடுத்த நேரத்தையும் சக்தியும் நல்ல முறையில் பயன்படுத்தி ஜெபம், படிப்பு, உழைப்பு, சேமிப்பு, பராமரிப்பு, சேவை என்று நாங்கள் உமது ஆசீர்வாதங்களை பலுகி பெருக செய்து உம்மை மகிமைப்படுத்துவோமாக. அருள்வாழ்வு தியான இல்லத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஏராளமான ஊழியக்கார பிள்ளைகள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், உபகாரிகள் 30 வருடங்களாக இங்கு வந்து தியானம் செய்து நல்வழி வாழ்ந்து வருகின்ற உமது சாட்சிகளுக்காக உம்மை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துகின்றோம். ஆண்டவரே, எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. இந்த தியான இல்லத்தோடு இணைந்து பிள்ளைகள் ஊழியம் செய்து தங்களது வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்வார்களாக. தாங்கள் பெற்ற இன்பத்தை பிறரோடு பகிர்ந்து இந்த தியான இல்லத்திற்கு நிறைய மக்களை அனுப்பி வைப்பார்களாக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஊழியக்கார பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய எதிர்காலம் உமது தலைமுறையாக ஊழியம் செய்கின்ற பிள்ளைகளாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வளாகத்தில் உழைத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள், எங்களுக்கு நல்ல உணவு, நல்ல மின்சார உபயோகம், தண்ணீர், இந்த வளாகத்தை பாதுகாக்கின்ற பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் கொடுக்கின்ற சின்ன சின்ன காணிக்கைகளினால் பிள்ளைகள் வளம் பெறுவார்களாக. பிள்ளைகளை அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்க செய்வீராக. எல்லா பிள்ளைகளும் விரும்புகின்ற மகிழ்ச்சி, சமாதானம், உடல் ஆரோக்கியம், முன்னேற்றம், ஒற்றுமை, அனைத்து ஆசீர்வாதங்களாலும் நிரப்புவீராக. ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் கருத்தில் கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலன்களை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக